வணக்கம். குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை விட்டாலும் தூவானம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டாலும் கூட இந்த எக்ஸாம் நம்ம நல்லா எழுதணுமா, நல்லா எழுதுனவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரல, நம்ம நல்லா தான் எழுதணும் அப்படின்னு. நல்லா எழுதாதவங்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லா எழுதல அப்படிங்கிற விஷயமும் இன்னும் புடிபடல. எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு குழப்பமும் ஒரு தயக்கமும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் மோர் ஓவர், ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் பேப்பர் முடிச்ச உடனே ஒரு கீ நம்ம போட்டு பாக்குறப்போ ஒரு கீ வச்சு நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலா ஒரு கீ கொடுத்தாங்க. அந்த கீ வந்ததுக்கு அப்புறம் அது பல குழப்பங்களுக்கு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த கீ அது ஃபர்தரா இன்னும் பல கன்ஃபியூஷன்ஸ்க்கு லீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியே ஃபைனலா இந்த நாங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் கீஸ்ல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கறத நீங்க ஜூலை 30 வரைக்கும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிட்வீன் ஆஃப்டர் ஃபைனல் கீ டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த ஃபார்ம்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே எக்ஸாம் எழுதின எல்லாருமே நீங்க இதுல ஃபில்அப் பண்ணுங்க. அதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும், ஒரு ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் ஒன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலயும் பல பேருக்கு பல தயக்கம், பல குழப்பம். என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பா சரி அப்படின்னு தெரியிற ஒரு கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சியோட கீ வேறையா இருக்கு. அப்ப இதுக்கு நான் சரின்னு எடுத்துக்கிறதா, தப்புன்னு எடுத்துக்கிறதா, அப்படி பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துச்சு. டோட்டலா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 34 கொஸ்டின் வந்து ஆன்சர் கீஸ் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டியை கொடுத்து வச்சிருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஏன் இது ஆன்சர் இருக்கக்கூடாது, இது ஆன்சர் தானே அப்படிங்கிற மாதிரியான வகையில கிட்டத்தட்ட 30+ கொஸ்டின்ஸ், 34 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு சேலஞ்சில் இருக்கு. அதனால எல்லாருமே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு நிறைய டைம் கேட்டீங்க, டைம் எடுத்துக்கிட்டீங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணிருக்கிறோம். கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த குரூப் ஒன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார்ம்ஸோட ரிசல்ட்ஸை நம்ம இன்னைக்கு கொண்டுட்டு வர போறோம். ஸோ இந்த ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏன் நம்ம இந்த குரூப் ஒன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எதுக்கு பின்னாடி இருக்குன்னா, நமக்கு வந்திருக்கிறது டோட்டலா 90 போஸ்ட் தான். 90 போஸ்ட்டுக்கு 1:20 உங்களுக்கு மெயின்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா 1800 பீப்புள் பிளஸ் ஆர் மைனஸ் 200 போட்டீங்கன்னா அரௌண்ட் 2000 பீப்புள் வந்து தேர் கோயிங் டு ரைட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ரைட். அப்ப இந்த 2000 பேர் யாரா இருக்க போறோம்? மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது 2,40,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நமக்கு எக்ஸாம் எழுதுனது 1,60,60,000 பேர். அப்ப இந்த 1,60,60,000 பேர்ல 1.6 லேக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 2000 பேர் தான் நம்ம எடுக்க போறோம். அப்படிங்கிறப்ப எந்த 2000 பேர் இந்த தேர்வை எழுத போகிறார்கள் அப்படிங்கிற நமக்கு என்னன்னா, ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி நடுவுல குரூப் 2 வருது. இந்த குரூப் 1ஓட என்னங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நாம அடுத்தது கன்ஃபார்மா போலாம். அதுவும் தெரியாம இதுவும் தெரியாம நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட். அதனால இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வாங்கின மார்க் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வருமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியா வேணும் அப்படின்னா நாம நம்ம மார்க்கை வச்சு நம்ம நல்லா பண்ணணும், மோசமா பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியறப்ப இன்னும் நம்மளால பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார்மோட மெயின் மோட்டோ. ரைட். அப்போ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார்மோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணது 1162 ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு டோட்டலா பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் அதை பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களும் நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க இதுல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கிளியர். ரைட். இதுல நமக்கு எவ்வளவு வந்துருந்துச்சு அப்படின்னா, அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஆஸ் யூசுவல் பிசியில இருந்து தான். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 576 பேர் வந்து பிசியில இருந்து. ரெண்டாவது ஹையஸ்ட் அப்படிங்கிறது எம்பிசி. அது கிட்டத்தட்ட அதுல இருந்து பாதி 298. எஸ்சி அதுக்கு அடுத்தது 200 அப்படிங்கிறது இதுதான். அப்ப 576, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி 298 பேரு, எஸ்சில இருந்து ஒரு 200 பேரு, எஸ்சி ஏல இருந்து ஒரு 32, ஜெனரல்ல இருந்து 22. இந்த எஸ்டிங்கிறது ரொம்ப சின்ன போர்ஷன், அது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகல. எஸ்டில இருந்து நமக்கு ஒரு 6 மெம்பர்ஸ் இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுதான் டோட்டலா. இப்ப நமக்கு வந்து 1,50,000 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த 1,50,000 பேர்ல இருந்து நம்ம இந்த 1162 பேர் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் பாப்புலேஷன். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல இருந்து தான் நம்ம சில
பண்ண போறோம், எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. அதனால இதுதான் டோட்டல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்கள இருக்கிற பிரேக்கப். அப்ப ஆஸ் யூஸ்வல் இதுல அதிகப்படியா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி எது அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் பிசி தான். இப்ப பிசில அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னா காம்படிஷனும் இதுல தான், பிசி கேட்டகரியில தான் எப்பவுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிளியர், ரைட். சோ ரெண்டாவது விஷயம், இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இதுல டோட்டலா எவ்வளவு பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல பிஎஸ்டிஎம் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது 1162 பேர்ல இருந்து மொத்தமா நமக்கு 178 பேர் பண்ணிருக்காங்க. இந்த 178 பேர்ல அந்த ஆக்சுவலா இருந்த அதே ரேஷியோல எப்படி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல அதிகமா பிசி இருந்தாங்களோ அதே மாதிரி இதுல பிஎஸ்டிஎம்மும் அதிகப்படியா இருக்கிறது வந்து பிசியில தான். பிசியில 68 பேர், எம்பிசியில 46 பேர், எஸ்சியில 36, எஸ்சிஎல்ல 8, ஜென்ரல்ல ஒரு 6 பேர் அப்படிங்கிறது தான் நமக்கு டோட்டலா இந்த கேட்டகரி. ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா பிசி முஸ்லீம்ல இருந்து யாருமே பிஎஸ்டிஎம் இருக்கிற ஆட்கள் அப்ளை இதுல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல. எஸ்டி விமன் அதுல இருந்து யாருமே பிஎஸ்டிஎம் கேட்டகரியில ஃபில்அப் பண்ணல. இந்த சென்ஸ் இது வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு பிசி முஸ்லீம் யாருமே எக்ஸாமே எழுதல, எஸ்டி விமன் யாரும் எக்ஸாமே எழுதல, பிஎஸ்டிஎம் கேட்டகரியில இல்ல அப்படிங்கிறது மீனிங் இல்ல. அவ்வளவு கம்மியான பாப்புலேஷன் பிசி முஸ்லீம்ல பிஎஸ்டிஎம் பிசி முஸ்லீம்ல பிஎஸ்டிஎம் கேட்டகரி இல்ல அப்படின்னு இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ்டி விமன்ல ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும்தான் இது எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதா அதுல இருந்து மீனிங் நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும் 1162, அதோட ஸ்பிளிட் அப் இதுதான். அதே மாதிரி அந்த அதுல இருக்கிற பிஎஸ்டிஎம்ங்கிறவங்க 178. அதுல ஆஸ் யூஸ்வல் அதிகமான பிஎஸ்டிஎம் இருக்கிறது பிசி கேட்டகரியில. ரைட். இப்ப நம்ம வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். நமக்கு கேட்டகரி வைஸ் நம்ம இதை எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஜென்ரல், பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா ஜென்ரல் கேட்டகரியில ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்கிறது டோட்டலா 22 பேரு. சோ இது வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள நமக்கு இருக்குது. ஜென்ரல் இருக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்கு, ஜென்ரல்ல விமன் இருக்கு, விமன் பிஎஸ்டிஎம் இருக்கு. அந்த 4 கேட்டகரியை நம்ம தனித்தனியா பிரிச்சிருக்கிறோம். பட் உங்களுக்கு ஒரு ஓவராலா ஜென்ரலோட ஓவர் வியூ என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில அதிகப்படியா வாங்கின மார்க் 140 அண்ட் தென் லீஸ்ட் கம்மியா வாங்கின மார்க் அப்படிங்கிறது 89. அதே மாதிரி இதை நம்ம ஒரு கேட்டகரி எடுத்திருக்கிறோம். எப்படி நம்ம பிரிச்சிருக்கிறோம் இந்த மார்க்ஸ் நீங்க வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபில்அப் பண்ணதுல இருந்து எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா 120 கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 120 அண்ட் பிலோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது 120 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 and 45 and above அப்படிங்கிறது தனித்தனியா நம்ம கேட்டகரி பிரிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா நமக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண இந்த ஜெனரல் கேட்டகரியில 120 இருந்து 125 அப்படிங்கிற கேட்டகரியில யாருமே இல்லை. பிலோ 120 இருக்காங்க அண்ட் தென் அபவ் 125 இருக்காங்க. பிலோ 120ல 6 பேர் இருக்காங்க அண்ட் 125 to 130ல 6 பேர் இருக்காங்க. பட் இந்த 120 to 125 அப்படிங்கிற கேட்டகரியில யாரும் இல்ல காமனா. அதே மாதிரி 135ல இருந்து 140க்குள்ள இதே மாதிரி 125 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்களே இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இது எல்லாமே இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய மொத்தமாவே இன்னும் உங்களுக்கு அதுல நம்ம ஒரு கிளியர் கட் பிக்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம கேட்டகரி வைஸ் ஜென்ரல்ல நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதுல நீங்க பாருங்க ஜென்ரல் கேட்டகரியில ஜென்ரல் 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இல்ல, ஜென்ரல் விமன் 10 பேரு, விமன் பிஎஸ்டிஎம் 6 பேர் அப்படிங்கிறதா இதுக்கான ஸ்பிரிட் அப். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பார்க்கலாம். இந்த ஜென்ரல்ல பாக்குறப்ப 125 to 130 அப்படிங்கிறது நமக்கு மொத்தமாவே 2 பேர் தான் இருக்காங்க. 130 to 135ல 2 பேர் இருக்காங்க. 135 to 140 இது ஜென்ரலுக்குள்ள இருக்கிற ஜென்ரல் இருக்கிற ஜென்ரல். அப்ப எல்லா ரேஞ்ச்லயுமே தட் மீன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எல்லா ரேஞ்ச்லயுமே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதான் அர்த்தம். அப்ப இந்த ஜென்ரல் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா எல்லா ரேஞ்ச்லயுமே 125 to 130ல 2, 30 to 35ல 2 பேரு, 35 to 40ல 2 பேர் அப்படின்னா இது நீங்க அப்படியே ஒரு பெரிய பாப்புலேஷனா எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஈச் கேட்டகரியிலையும் பீப்புள் ஈவனா ஸ்பிளிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மேக்சிமம் மார்க்கை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. கட் ஆஃப் அப்படின்னு வர்றப்ப அந்த பர்டிகுலர் கேட்டகரியில இந்த லீஸ்ட் மார்க் யார் வாங்கினாங்களோ அதான் கட் ஆஃப். அப்ப இந்த லீஸ்ட் மார்க் அப்படிங்கிறது நீங்க இந்த டாப்பை விட்டுருங்க. லீஸ்ட் அப்படிங்கிறது நீங்க இங்க எடுத்துக்கணும் அப்படின்னா 135, 130
ஆர் 125 இப்படி எங்க போலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப நமக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஜெனரல்ல வந்தது 141. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஜெனரலுக்குள்ள ஜெனரல் வந்தது 141 கட் ஆஃப். பட் இதுல நம்ம எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 135 டு 140க்குள்ள இருக்கிற பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஜெனரலுக்கு நீங்க ஃபைனலா மெயின்ஸ் எழுதுறதுக்கு பர்மிட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால அதிகப்படியான பாப்புலேஷன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும். அந்த ஜெனரலுக்கு நம்ம அலாட் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியில இருந்து நம்ம உள்ள வரதுக்கு கண்டிப்பா ஒரு 137 அப்படிங்கிறது இந்த தடவை குரூப் 1க்கான கட் ஆஃபா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷன். இந்த ஃபார்ம் ரிசல்ட்ஸ் சொல்றதை வச்சு நம்ம ஒரு நியூட்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து இந்த டைம் ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு 137 வரலாம் அல்லது ஒரு 138 பிளஸ் ஆர் மைனஸ் 2. நான் இங்க சொல்ற எல்லா விஷயமுமே நீங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 2 எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அதுதான் ஃபைனல் குரூப் 1க்கு வரும். அப்ப 137 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப அது 139 இருக்கலாம் இல்ல 136 வரைக்கும் கூட வரலாம் இந்த தடவை அப்படிங்கிறது ஜெனரல். ஜெனரலுக்குள்ள இருக்கிற பிஎஸ்டிஎம்க்கு வந்து நமக்கு இந்த ஃபார்ம்ல யாரும் ஃபில்அப் பண்ணல. ஜெனரல் விமன்ல மொத்தம் இந்த ப்ரொபோர்ஷன்ல ஒரு 10 பேர் பண்ணிருக்காங்கன்னா இந்த 10 பேர்ல அதிகப்படியான ப்ரொபோர்ஷன் பாருங்க பிலோ 120 நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதை நாம எடுத்துக்கலாமா? இதுதான் கட் ஆஃபா வருமானா கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜெனரலுக்குள்ள இருக்கிற விமனுக்கு நம்ம ஒரு ப்ரொபோர்ஷன் எடுக்கிறப்ப அதுவே ரொம்ப கம்மியா தான் வரும். அப்ப இவ்வளவு கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீதி இருக்கிற ரேஞ்ச் பார்த்தா 125 டு 130க்குள்ள 2 பேர், 30 டு 35ல 2 பேர், 35 டு 40க்குள்ள 2 பேர். ஸோ இதுவும் எகெயின் ஜெனரல் மாதிரியே ரொம்ப நெக் டு நெக் ரொம்ப பக்கமா வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதனால இதுக்கான கட் ஆஃப் ஜெனரல் விமனுக்கு வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃப் லாஸ்ட் குரூப் 1 கட் ஆஃப் அப்படிங்கிறது 140. ஸோ இதுக்கும் லைக் ஜெனரல் மாதிரியே இந்த வாட்டி ஜெனரல் விமனுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா அதே 137 ஆர் 138 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளதான் இந்த தடவை இதுக்கான கட் ஆஃப் வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ரொபோர்ஷன் வச்சு நம்ம அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம்க்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 134க்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் கிளியர் ஆச்சு. இப்போ இந்த வாட்டி பாருங்க 134க்கு போன வாட்டி கிளியர் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டியும் விமன் பிஎஸ்டிஎம்க்கு நம்ம மார்க் ரேஷியோக்குள்ள பார்த்தா அப்படியே ஈவனா ஸ்பிளிட் ஆயிருக்கு. பிலோ 120 2 பேரு, 25 டு 30 2 பேரு, 35 டு 40 2 பேரு. அப்ப இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இந்த 25 அளவுக்கு கீழே வருமா விமனுக்கு, அது ஜெனரலுக்குள்ள வருமானா கண்டிப்பா வராது. அப்ப இதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த 134க்கே வரலாம் அல்லது ஒரு 132ல இருந்து 133 இந்த ரேஷியோல வரலாம். ஜெனரல் விமனுக்கு இது வரலாம். ஸோ ஃபைனலா நமக்கு ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜெனரலுக்கு ஒரு 137 அல்லது 138, ஜெனரல் விமனுக்கு ஒரு 138. ஜெனரல் விமனுக்கு இந்த தடவை கட் ஆஃப்ல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல, இதே சேம் ரேஞ்சில தான் வரப்போகுது. ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம் கண்டிப்பா ஒரு 132 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃபார்ம்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய கேட்டகரி, அது வந்து பிசி. ஸோ பிசி கேட்டகரியில டோட்டலா நமக்கு 576 பேர் நமக்கு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மார்க் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணது 154. த மேக்சிமம் லீஸ்ட் அப்படிங்கிறது 74. பட் இந்த லீஸ்ட் கண்டிப்பா கட் ஆஃபா வராது, இதை நீங்க ஒமிட் பண்ணிடலாம். பட் ஹையஸ்ட் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 154 வரைக்கும் வந்திருக்கலாம். இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு பொதுவா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன் எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அதுல மேக்சிமம் மார்க் அச்சீவ் பண்றதுக்கும் எல்லா கேட்டகரியிலுமே தெர் ஆர் சம் பீப்புள் அவங்க வந்து ரொம்ப ஹெவியா கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இதுலயும் 154 வரைக்கும் மேக்சிமம் வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சில விஷயம். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா இதுதான் காமன் ரேஞ்ச். 130 டு 135 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள 170 பேர். இதுக்கு அடுத்த கேட்டகரியில 135 டு 140 இது வந்து ஹையஸ்ட் ரேங்க் தான். ஆனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா மார்க் வாங்கினதை வச்சு நம்ம இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அப்ப அதிகப்படியான மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் 130 to 135 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது நீங்க 1 லட்சம் பேருக்கு நீங்க பாப்புலேஷனை நீங்க மல்டிபிள் பண்ணாலும் இதே ப்ரொபோர்ஷன் தான் அங்கேயும் வந்து சேரும். அதான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுக்கிறதுல, இந்த ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி நம்ம ரிசல்ட் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இது. நம்ம எக்ஸாக்டா இந்த ஃபிகரை நீங்க அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். அப்ப பிசி கேட்டகரி தான்
எழுதின 1.5 லட்சம் பேர்ல அதிகப்படியான மாணவர்கள் இருக்கிறது பிசிக்குள்ள தான். அந்த பிசிக்குள்ள அதிகப்படியான மாணவர்கள் ஃபாலோ ஆயிருக்கிற அந்த கேட்டகரி அப்படிங்கிறது 130 to 135 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள தான். அப்ப நம்ம ஒரு சயின்டிபிக்கா நம்ம பின்னாடி நம்ம இந்த 4 கேட்டகரி நான் பிரிச்சிருக்கிறேன், அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு பிசியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேட்டகரியில நாம இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன, எந்த ப்ரொபோர்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. 120 to 125 இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கீழே இருக்கு. அதுக்கு மேல 125 to 130 அப்படிங்கிறது இந்த ரேஷியோல இருக்கு. அண்ட் பிலோ 120 அப்படிங்கிறது இங்க இருக்கு. 140 to 145க்கு மேல இருக்கிறதும் கூட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ காமனாவே 130க்கு மேல பிசி கேட்டகரி அப்படிங்கிறது, பிசியில இருக்கிற 130 பிளஸ் அப்படிங்கிறது எல்லாருமே, அதாவது இந்த எக்ஸாம்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்ப பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிசி ஜென்ரல். பிசி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம், பிசி விமன், விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இதுதான் ரேஷியோ. 1 by 1 பார்க்கலாம். பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பிசி ஜென்ரல்ல 218 பேர் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இந்த பிசி ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகப்படியான ரேஞ்ச் அப்படின்னு பாருங்க, இந்த சேம் ரேஞ்ச். அங்க ஜென்ரலா நீங்க போடுறப்ப என்ன ரேஞ்ச் வந்துச்சோ அதே ரேஞ்சில தான் இங்கேயுமே அதிகமா இருக்காங்க. 130 to 135 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. ஸோ 135 to 140 அப்படிங்கிறது நெக்லிஜிபிள் கிடையாது, அதுலயுமே 62 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 135 பிளஸ் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கான அந்த கேட்டகரியிலையும் கிட்டத்தட்ட இந்த 130 to 35ல 72 பேர் அப்படின்னா 35 to 40க்குள்ள 62 பேர் இருக்காங்க. ஸோ நெக் டு நெக் இவங்களும் இந்த அதிகப்படியான மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ மேக்சிமம் மார்க் எவ்வளவு வேணாலும் போகட்டும், பட் லீஸ்ட் மார்க் அப்படிங்கிறப்ப நமக்கு கீழே கட் ஆஃப் அப்படிதான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப 135 லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பிசி ஜென்ரலுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 135. பட் அதிகப்படியான பீப்புள் நமக்கு இந்த வாட்டி ஃபாலோ ஆயிருக்கிற கேட்டகரி அப்படிங்கிறது 130 to 135க்குள்ளதான் ஃபாலோ ஆகுறாங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒரு மதிப்பெண் தான் கண்டிப்பா நமக்கு கட் ஆஃபா வரும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 133 அப்படிங்கிறது 30 to 35க்கு நடுவுல நான் மீன் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறப்ப 133ங்கிறது நமக்கு பிசி ஜென்ரலுக்கான கட் ஆஃபா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட். ரெண்டாவது பிசி விமன். விமன்ல வந்து 288 பேர் அதுல இருக்காங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்கல்ல. அதுலயுமே பாருங்க அதிகப்படியான கட் ஆஃப் ரேஞ்ச், எந்த ரேஞ்சுக்குள்ள அதிகப்படியான பேர் இருக்காங்க அப்படின்னா சேம் 130 to 135 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, பட் அவங்களாம் கீழே இருக்காங்க. அப்ப இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாயிட்டே இருக்க நமக்கான கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா பிசி ஜென்ரல் 135 கட் ஆஃப், பிசி விமன் 136 கட் ஆஃப் லாஸ்ட் டைம். அப்ப இந்த வாட்டி நமக்கு இந்த பிசி விமனுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னா இந்த சேம் நமக்கு பிசி ஜென்ரலுக்கு என்ன வருதோ அதே தான் பிசி விமனுக்கு வரும். ஒரு 133 கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க, 130 to 135 ரேஞ்சுக்குள்ள அதிகமா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதனோட மேக்ஸிமம் நீங்க 145 150 வரைக்குமே இருக்கிறாங்க. அது மேக்ஸிமமா வச்சுக்கிட்டா லீஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா 130 வரைக்கும் வராது. அந்த 130 பிளஸ் 133 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி ஜென்ரல் இருக்கிற பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லயும் அதிகப்படியான பேர் இருக்கிறது இந்த 130 to 135. விமன் பிஎஸ்டிஎம்லயும் பாருங்க மேக்சிமம் நம்பர் அப்படிங்கிறது வந்து 120 to 125. அப்ப நமக்கு எப்பவுமே என்னன்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது நார்மல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நார்மலா இருக்கிற கட் ஆஃப்ல இருந்து 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு எப்பவுமே கீழே வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்குள்ள நல்லாவே காம்படிஷன் ஹையாவே இருக்கு. லாஸ்ட் டைம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு இருக்கிற கட் ஆஃப் வந்து 130. லாஸ்ட் டைம் வந்து 130. இந்த தடவையும் அந்த 130 to 35 ரேஞ்சுக்குள்ளதான் அதிகப்படியான பிஎஸ்டிஎம் மாணவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சேம் கட் ஆஃபை இந்த தடவையும் எதிர்பார்க்கலாம். 130 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஒரு 128 பிளஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்குள்ள நம்ம வந்து பிசி ஜென்ரலுக்குள்ள பிசியோட பிஎஸ்டிஎம்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். விமன் பிஎஸ்டிஎம்க்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 122. லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 122. இந்த வாட்டி பாருங்க அதிகப்படியான ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னா அந்த 120ல இருந்து 125ல. பிலோ 120 நம்ம கன்சிடர் பண்ணலாமா
அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பிலோ 120 ரொம்ப கீழே போகாது. பட் இந்த டைம் லாஸ்ட் டைம் 122 அப்படிங்கிறப்ப இந்த பிலோ 120ங்கிறதுல 120 நீங்க லிமிட்டா எடுத்துக்கலாம். ஸோ அதிகப்படியான மாணவர்கள் பிலோ 120ங்கிறது எல்லாமே போயிடும். பட் 120 எக்ஸாக்டா 120ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறது தான் அதிகப்படியான மாணவர்கள் இருக்காங்கன்றதால, ஸோ நீங்க பிசி விமன் பிஎஸ்டிஎம்மா இருக்கீங்க அப்படின்னா 120 உங்க கட் ஆஃபா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா 120 இருந்தா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை நீங்க எடுத்துக்கலாம். கிளியர். ஸோ இது வந்து பிசிக்கு உண்டான ரிசல்ட்ஸ். அண்ட் தென் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்பிசி. பிசிக்கு அடுத்து அதிகப்படியான இருக்கிறது வந்து எம்பிசி. எம்பிசிக்கு முன்னாடி ஒரு கேட்டகரி பிசி முஸ்லீம் இருக்காங்க. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஹையஸ்ட் மார்க் அப்படிங்கிறது 147, லீஸ்ட் வந்து 115. நீங்க மற்ற எல்லா கேட்டகரியிலுமே ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஇ எல்லாத்துலயும் நீங்க பாக்குறப்ப ஹையஸ்ட் எவ்வளவு வேணாலும் போலாம். பட் லோயஸ்ட் அப்படிங்கிறது லீஸ்ட்ங்கிறது எப்பவுமே பிலோ 100 தான் வந்துச்சு. பிலோ 100 தான் எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. ஆனா பிசி முஸ்லீம்ல மட்டும்தான் லீஸ்ட்ங்கிறதே 115 கொஸ்டின் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் பிசி முஸ்லீம்ல பாப்புலேஷன் கம்மி, ஆனா படிக்கிறதுக்கான போட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம் பிசி முஸ்லீம் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு. பிசி முஸ்லீம்ல நமக்கு 2 கேட்டகரியில தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுல ஃபாலோ ஆகுது. ஒன்னு பிசி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஜென்ரல், இன்னொன்னு பிசி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய விமன். இந்த 2 கேட்டகரியில தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. பிசி முஸ்லீமோட ஜென்ரல்ல நமக்கு 126 லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பிசி முஸ்லீம். அதுல ஜென்ரல் அப்படிங்கிறது 126 வந்து நமக்கு கட் ஆஃபா இருந்துச்சு. அப்ப இந்த 126 நமக்கு இந்த வாட்டி எவ்வளவு சார் வரும் அப்படின்னா, இந்த வாட்டி பாருங்க பிலோ 120 அதை விட்டுறலாம். அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் நமக்கு ஃபாலோ இருக்கிறது 120 to 130, 125 தான் ஃபாலோ ஆகுறாங்க. 125 to 130 4 பேர் இருக்காங்க. அப்ப லீஸ்ட் மேக்சிமம் நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். 140 to 150 வரைக்குமே கூட இங்க ஆட்கள் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் நீங்க மேக்சிமமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில நமக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய கேட்டகரி 120 to 125 இந்த கேட்டகரிக்குள்ளதான் அது ஃபாலோ ஆகணும். ஸோ பிசி முஸ்லீம் ஜென்ரல் அப்படிங்கிறவங்களுக்கு 123 வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட். அதே மாதிரி பிசி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய விமன்ல நமக்கு போன டைம் பிசி முஸ்லீம் விமனுக்கு வந்து போன டைம் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 128 லாஸ்ட் டைம் கட் ஆஃப். இந்த வாட்டி நீங்க அதோட மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி அதிகப்படியான நம்பர் ஃபாலோ ஆயிருக்கிறது சேம் கேட்டகரிக்குள்ள தான் ஃபாலோ ஆகுது. ஸோ செகண்ட் ஹையஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 130 to 135 6 பேரு, 125ல இருந்து 130க்குள்ள இருக்கிறது 4 பேர். அப்ப இந்த கேட்டகரிக்குள்ளதான் நமக்கு இந்த வாட்டியும் வரதுக்கு மேக்சிமம் மார்க். இது எல்லாமே மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். பட் மினிமம் மார்க் கட் ஆஃப் அப்படின்னு வர்றப்ப இந்த 125 to 130க்குள்ள ஃபாலோ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்ப இந்த லீஸ்ட் மார்க்கை நம்ம எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். பிசி விமனுக்கு கண்டிப்பா 125 இருந்தா, பிசி முஸ்லீம் விமனுக்கு 125க்கு கண்டிப்பா. ஏன்னா இந்த கேட்டகரியில நிறைய பேர் ஃபாலோ ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப இதோட அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சான 125 தான் மேக்ஸிமம் கட் ஆஃபா இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால 125 வரைக்கும் இருக்கிறவங்க நம்பிக்கையா படிக்கலாம் அப்படிங்கிறது பிசி முஸ்லீமுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். ரைட். அதுக்கு அடுத்தது ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்பிசி தான் ரொம்ப அதிகமா இருக்கு பிசிக்கு அடுத்தது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் அப்படிங்கிறது 145, லீஸ்ட் அப்படிங்கிறது 174. இந்த லீஸ்ட் 74 நம்ம எப்பவுமே கவுண்ட் பண்ண தேவையில்லை, ஹையஸ்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த லீஸ்ட் வந்து கட் ஆஃபா வராது. அப்ப இந்த எம்பிசியில பாருங்க அதிகப்படியான மதிப்பெண்கள் எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னா 130 to 135 அப்படிங்கிற ரேஞ்ச்ல தான் அதிகப்படியான நம்பர் வந்து ஃபாலோ ஆகுது. 130 to 135க்குள்ளேயே 68 பேர் இருக்காங்க. 125 to 130க்குள்ள அடுத்த ஹையஸ்ட் 60. அப்ப இந்த 125ல இருந்து 135க்குள்ள இருக்கிற ரேஞ்ச் தான் அதிகப்படியான மக்கள் இங்க நம்ம வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சு பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு நம்ம 4 பிரிச்சிருக்கிறோம். எம்பிசி ஜென்ரல்ல லாஸ்ட் டைம் கட் ஆஃப் அப்படிங்கிறது 135. எம்பிசி ஜென்ரலுக்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 135. இப்ப இந்த வாட்டி பாருங்க அதே மாதிரி அதிகப்படியான நம்பர் ஃபாலோ ஆயிருக்கிறதே அந்த 135 to 140 இதுக்குள்ளதான் ஃபாலோ ஆயிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாம் கீழே கம்மியா தான் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த வாட்டியும் கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த 135 இன் அண்ட் அரௌண்ட் தான் சுத்தம். ஸோ நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த டைம் வந்து நிறைய கொஸ்டின் சேலஞ்சஸ் அது இதுன்னு இருக்கிறதால எம்பிசி ஜென்ரலுக்கு ஒரு 133 வரலாம். ஏன்னா அதிகப்படியான மாணவர்கள் ஃபாலோ ஆகக்கூடிய கேட்டகரி இந்த கேட்டகரியா தான் இருக்கு.
அப்ப இந்த கேட்டகரிக்குள்ள இருந்து இதுக்கு அடுத்தது பாருங்க 130 டு 35க்குள்ள 22 பேர் இருக்காங்க. சோ இதை நீங்க மேக்சிமமா எடுத்துக்கிட்டா இந்த கேட்டகரிக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் கட் ஆஃபா ஃபால் ஆகும். அப்ப 133 இருக்குது அப்படின்னா எம்பிசி ஜெனரலுக்கு கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். அண்ட் தென் எம்பிசி விமனுக்கு 77 பேர் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. விமன்ல அதிகப்படியான ரேஞ்ச் ஃபால் ஆகுறது அப்படிங்கிறது ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கு. 130 to 35 நல்ல மார்க் அப்படிங்கிறது 40 பேர், அதே மாதிரி பிலோ 120ங்கிறது 40 பேர். நம்ம இங்க பிலோ 120 கண்டிப்பா கட் ஆஃப் வராது அப்படிங்கிறப்ப இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் 125 to 130. இதுக்கு நடுவுல தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த 125 to 130க்குள்ள இருக்கிறதா இப்போ 130 to 35க்குள்ள மேக்சிமம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த லீஸ்ட் கட் ஆஃப்ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளதான் எங்கேயாவது ஃபாலோ ஆகணும். அப்போ 125 to 130க்குள்ள இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் நமக்கு எம்பிசி விமன் கட் ஆஃப் 128. ஸோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்குள்ளதான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அப்ப இதுக்குள்ள நீங்க வர்றப்ப இந்த 128ங்கிறது இந்த டைம் கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டினாவது கம்மி ஆகலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கான பாயிண்டான 125 அப்படிங்கிறது 125 எம்பிசி விமன் கண்டிப்பா கிளியர் ஆயிரும் அப்படிங்கறத கான்ஃபிடண்டா இருக்கலாம். ரைட். எம்பிசி விமனுக்கு நம்ம இன்னொரு ஆங்கிள் பாக்குறோம் அப்படின்னா சாரி லாஸ்ட் டைம் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து 128. லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து எம்பிசி விமனுக்கு 136. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து விமனுக்கு ஜென்ரலை விட எம்பிசி விமனுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. 136 இருந்துச்சு. அப்ப இந்த 136 லாஸ்ட் டைம் இருக்கு அப்படின்னா இந்த டைம் நீங்க இருக்கிற அந்த ரேஞ்ச் பாருங்க. இந்த ரேஞ்ச் வந்து 130ல இருந்து 35க்கு இந்த ரேஞ்ச் இருக்கு. 125ல இருந்து 130க்குள்ள இந்த ரேஞ்ச் இருக்கு. அப்ப இந்த 130ல இருந்து 135க்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணுக்குள்ளதான் நமக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்ப இது நீங்க வந்து மினிமம் 130 அப்படிங்கிறது நீங்க இந்த லீஸ்ட் இந்த ரேஞ்சோட லாஸ்ட் பாயிண்ட் நீங்க லீஸ்டா வச்சுக்கலாம். ஸோ ஒரு 130 அப்படிங்கிறத எம்பிசி விமன் டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்பிசி விமனை பொறுத்த வரைக்கும் 130 அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 34 பேர் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகப்படியான நம்பர் ஃபாலோ ஆகக்கூடிய கேட்டகரி அப்படிங்கிறது பிலோ 120. இப்போ பிலோ 120 கட் ஆஃப் போகுமா அப்படின்னா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாருங்க 120 to 130க்குள்ள தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த ரேஞ்ச் தான் கண்டிப்பா கட் ஆஃப் ரேஞ்சா ஃபாலோ ஆகக்கூடிய ரேஞ்ச் வந்து இதுதான். இதுல லாஸ்ட் டைம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா 127 கொஸ்டின்ஸ் வந்து கட் ஆஃபா ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த டைம் கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருந்து 3 கொஸ்டின் கம்மியாகும். ஸோ 124ல இருந்து ஒரு 125 124 பிளஸ் ஆர் மைனஸ் 2 நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் மொத்தமே நமக்கு 10 பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இந்த 10 பேர்ல அதிகப்படியான பேரு 145 to 150க்குள்ள 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து கட் ஆஃபா வராது. 120 to 125 2 பேர் இருக்காங்க. அப்ப இது கட் ஆஃபா வருமா அப்படின்னா இதுதான் கட் ஆஃப் ரேஞ்சா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிலோ 120 நமக்கு வந்து வரத்துக்கு கட் ஆஃப்க்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் பிலோ 120ல இருக்கிறாங்க. பட் விமன் பிஎஸ்டிஎமா இருந்தாலும் கூட அதுலயுமே நல்ல காம்படிஷன் இருக்கு. நல்லா படிக்கிறவங்க தான் இந்த எக்ஸாமுக்காகவே பிஎஸ்டிஎம் படிச்சவங்க தான் அதுக்குள்ள இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நல்லா படிக்கக்கூடிய போட்டி அதிகமா இருக்கு. இந்த 120 to 125 ரேஞ்சுக்குள்ளதான் கண்டிப்பா கட் ஆஃப் இருக்கும். அப்ப இதனோட மிட் பாயிண்டான 123 அப்படிங்கிறத எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 123 இருந்தா கண்டிப்பா நமக்கு கட் ஆஃப் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஸ்சி. எஸ்சி கேட்டகரியில ஹையஸ்ட் 144, லீஸ்ட் அப்படிங்கிறது 76. இந்த லீஸ்ட் வந்து எப்பவுமே நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். இந்த லீஸ்ட் வந்து கண்டிப்பா நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறதில்ல. பட் இந்த எஸ்சி கேட்டகரியில அதிகப்படியான நம்பர் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 125 to 130. இதுக்குள்ளதான் 54 பேர் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஃபால் அண்டர் த கேட்டகரி 125 to 130. இப்ப நம்ம எஸ்சியை 4 பிரிச்சிருக்கிறோம். எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டிஎம்னு. இதுக்குள்ளயுமே பாருங்க எஸ்சி ஜென்ரலுக்கு அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த 125ல இருந்து 135.
இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க, 125ல இருந்து 135க்குள்ள. அப்ப இதுக்கான மிட் பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 130 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்சி ஜெனரல் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வாட்டி 130 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்சி ஜெனரலுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகும் எஸ்சி ஜெனரலுக்கு. அதே மாதிரி எஸ்சி விமனுக்கு இந்த ரேஞ்ச் 125ல இருந்து 130, 130 டு 135 இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இதுதான் அதிகப்படியான ரேஞ்ச் இருக்கிறது. கண்டிப்பா எஸ்சி விமனுக்கு வரப்ப இந்த ரேஞ்ச் வந்து வேலை செய்யாது, இந்த ரேஞ்ச் தேவைப்படாது. எஸ்சி விமனுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளதான் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபால் ஆகும். அதிகப்படியான பேர் இருக்கிறதும் அதுதான். இந்த மேக்சிமம்ங்கிறது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், 145 பிளஸ் கூட நீங்க போலாம். பட் மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ரேஞ்ச் பிட்வீன் த 125 டு 130. ஸோ நம்ம அதுல ஒரு மீன் எடுக்கிறோம் அப்படின்னா 128 அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு இந்த எஸ்சி விமன் கேட்டகரிக்கு வரலாம். ஸோ லாஸ்ட் டைம் எஸ்சி ஜெனரலுக்கான கட் ஆஃப் வந்து 131. அப்ப இதுல இருந்து நீங்க இந்த வாட்டி கண்டிப்பா கம்மியாகுமானா டெஃபினட்டா நமக்கு அந்த லாஸ்ட் டைம் கட் ஆஃப் என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த வாட்டி எல்லாருமே ஃபாலோ ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கின மார்க் இங்க தான் ஃபாலோ ஆகுது. அப்ப இந்த கொஸ்டினோட நேச்சரை பொறுத்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 2 வைக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள தான். அது 125 இருக்கலாம், 130 இருக்கலாம். ஆனா இந்த 125 டு 130ங்கிற ரேஞ்ச் தான் விமனுக்கான எஸ்சி விமனுக்கான கட் ஆஃபா இருக்கும். ஸோ எஸ்சியில ஜெனரல் பிஎஸ்டிஎம் வரைக்கும் பாருங்க, இந்த 120 டு 125 இந்த ரேஞ்ச் தான் அதிகமா இருக்கு. டெஃபினட்டா இதுக்கான மீன் இதுல நடுவில் வர மார்க் ஒரு 122 அப்படிங்கிறது டெஃபினட்டா இந்த வாட்டி எஸ்சி பிஎஸ்டிஎம்க்கு கட் ஆஃபா இருக்கும். விமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பிலோ 115 அப்படிங்கிறதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இருக்கிறதே அங்கதான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கான கட் ஆஃப் எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுக்கு we can fix the cut off mark as 115 அப்படிங்கிறது நம்ம அது கட் ஆஃபா வைக்கலாம். இந்த லாஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்றது எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியான பேர் தான் நமக்கு எழுதுறாங்க அந்த எக்ஸாம் எழுதுறது. பட் இது வந்து எஸ்டிக்கு முன்னாடி எஸ்சிஏ பார்த்துடலாம். எஸ்சிஏல வந்து ஹையஸ்ட் 132 அண்ட் லீஸ்ட் அப்படிங்கிறது 85. இந்த லீஸ்ட்ங்கிறது எப்பவுமே நான் சொல்றேன் இது ஒர்க் அவுட் ஆகாது, இது விட்டுருங்க. எஸ்சிஏல அதிகப்படியான மார்க் வாங்குறதுமே 120ல இருந்து 125 வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் தான் ரொம்ப அதிகமான பேர் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல கேட்டகரியா பிரிக்கிறப்ப 4 கேட்டகரி எஸ்சிஏல ஜெனரல் கேட்டகரியில அதிகப்படியான பேர் ஃபாலோ ஆயிருக்கக்கூடிய இடம் 125 டு 130. ஸோ ஒரு காமனா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சினாரியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் 125 பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்குறது கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு. பட் அதிகப்படியான பீப்புள் நல்லபடியா மார்க் வாங்கியிருக்கிற ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 125 ரேஞ்சில் தான் அதிகப்படியான பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்சி ஜெனரல்லையும் இந்த 125 டு 130க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் டெஃபினட்டா கட் ஆஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வி கேன் ஃபிக்ஸ் இட் ஆஸ் 125 அப்படிங்கிறது இந்த எஸ்சிஏல ஜெனரலுக்கு 125 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். லாஸ்ட் டைம் இதுக்கு 127 தான் கட் ஆஃபா இருந்துச்சு. ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம். எஸ்சிஏ விமனுக்கு இந்த ரேஞ்ச் பாருங்க 125 டு 130, 120 டு 25, 20 டு 25க்குள்ளதான் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கான அந்த லீஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ரேஞ்சான 120 அப்படிங்கிறது தான் எஸ்சிஏ விமனா இருந்தா 120 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா கிளியர் ஆகும். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா படிக்க ஆரம்பிச்சிடலாம். எஸ்சிஏல ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல அதிகப்படியான ஆட்கள் இருக்கக்கூடியது 115ல தான். யாரை கேட்டாலுமே இந்த 115 பிலோ 115 தான் இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இது எங்க வந்து நிக்கும் அப்படின்னா எஸ்சிஏல ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு 100% 110 அப்படிங்கிறது கட் ஆஃபா இருக்கும். 110 கேள்விகள் நீங்க சரியா போட்டிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்க படிக்கலாம். இது எல்லாமே நீங்க இந்த ரிசல்ட் வரப்ப இது நம்ம சொல்றது எல்லாமே எந்த அளவுக்கு அது ட்ரூவா இருக்கும், எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம படிங்க. விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 115ல இருந்து 120 வருது. இந்த 115க்கு கூட நம்ம வந்து அந்த லீஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படிங்கிற அதைவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம அந்த 115 அப்படிங்கிறத கட் ஆஃபா வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கூட கம்மி ஆகும். 115 அப்படிங்கிறது எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எகெயின் இது ஒரு 110 வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய சான்சஸ் 110 வரைக்கும் இருந்துச்சுனாவே கண்டிப்பா கிளியர் ஆகும் அப்படிங்கிறது எஸ்சிஏக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் எஸ்டியை பொறுத்த வரைக்கும்
நமக்கு 2 கேட்டகரியில தான் ஃபார்மே ஃபில்அப் ஆச்சு. டோட்டலா ஹையஸ்ட் 124, லீஸ்ட் 106. இதுல அதிகப்படியான ரேஞ்ச் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜெனரல்ல 2 பேரு அண்ட் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 4 பேர், மொத்தம் 6 பேர் தான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் இதே ப்ரொபோர்ஷன் தான் இங்க எக்ஸாம்லயும் இருக்குமே. எழுதுனவங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போறவங்க எஸ்டில ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜெனரல்ல 2 பேர், 122 125ல 2 பேரு, அண்ட் பிஎஸ்டிஎம்ல 105ல இருந்து 110 வரைக்கும் 2 பேரு, 115ல இருந்து 120 வரைக்கும் 2 பேர். அப்படிங்கிறது ஒரு இதுக்கு என்ன, எல்லாருமே ஒரே ஈவலாம் இருக்கிற ரேங்க் எல்லாம் வச்சு நம்ம பாக்குறப்ப அப்படிங்கிறப்ப எஸ்டி ஜெனரலுக்கு 120 கட் ஆஃபா இருக்கும், பிளஸ் ஆர் -2. அதே மாதிரி ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு டெஃபினட்டா இந்த லீஸ்ட் கேட்டகரி 105ல இருந்து 110, இந்த 110 கொஸ்டின்ஸ் தான் எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு 110 தான் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஃபார்ம்ல கிடைச்சிருக்க ரிசல்ட் படி நமக்கு இதுதான் கட் ஆஃபா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம்ல இந்த ரிசல்ட்ஸ்ல கொடுக்கறதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரிசல்ட்ல இதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுல இருந்து நாம என்ன சார் பண்ணலாம், என்ன முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது 125+ அப்படிங்கிறது ரொம்ப காமனா எல்லாருமே வாங்கியிருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரி எடுத்தாலுமே 125+ அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப இந்த 125+ அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க இன்னும் பர்டிகுலரா பார்த்தா பிசியை பொறுத்த வரைக்கும் 132 135 தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க. எம்பிசிக்குள்ள பாத்தீங்கன்னா 132 135 தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க. எஸ்சிக்குள்ள பாத்தீங்கன்னா 132 135 46 பேர் இருக்காங்க. எஸ்டிக்குள்ள பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி இருக்காங்க. அப்ப நமக்கு டோட்டலா எந்த கேட்டகரியா இருந்தாலும், அது ஈவன் ஜெனரல், பிசி, எம்பிசி, எஸ்சி எந்த கேட்டகரியா இருந்தாலுமே 130ல இருந்து 135 வரைக்கும் அப்படிங்கிற அந்த கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பிளே பண்ணுது. தட் மீன்ஸ் நாம அதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 135க்கு மேல 140 எல்லாம் யார் சார் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம இந்த குரூப் 1 பேப்பர் வச்சு நினைச்சா மேக்ஸிமம் பர்சன்டேஜ். இப்ப நீங்க பிசி பாருங்க, பிசில 130 to 35ல 170 பேர் இருக்காங்க அப்படின்னா 135 to 140ல 102 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இமீடியட் நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது அதுலதான் அதிகமா வருது. ஸோ நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப கம்மியா தான் நம்ம எடுத்துக்கிறோங்கிறப்ப நம்ம அந்த லீஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேட்டகரியிலுமே நம்ம ஒரு கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறோம். அந்த கட் ஆஃப்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். கிளியர்? ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நீங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் உங்களுக்குள்ள ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருக்கிறோம். அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது இது பேரே நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு கணிப்பு தான். பட் இந்த கணிப்பை நான் மட்டும் எழுதுன ஒரு எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேறையா இருக்கும். நல்ல மார்க் வாங்கின ஒருத்தவங்களோட கட் ஆஃப் அப்படியே வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு நம்ம நிறைய மார்க் வாங்கியிருக்கிறது தான் கட் ஆஃபா இருக்கும் நினைக்கிறோம். ரொம்ப கம்மி மார்க் வாங்க, நம்மளே இவ்வளவு நல்லா தானே படிச்சோம், இவ்வளவு கம்மியா தானே மார்க் வந்திருக்கு, அப்ப இதுதானே கட் ஆஃபா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இதெல்லாம் இல்லாம இந்த மேக்சிமம் ஒரு சயின்டிபிக்கலி இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா அப்ப டோட்டலா அதுக்காக தான் இந்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதுல எந்தெந்த கேட்டகரிக்குள்ள யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து அந்த எந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள அதிகப்படியான பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன வந்துச்சு அதுல இருந்து இப்ப இந்த கட் ஆஃப் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது இருக்கு அப்படின்னா அந்த கட் ஆஃப்ல அந்த ரேஞ்சில் இந்த தடவை எவ்வளவு பேர் அதிகப்படியான பர்சன்டேஜ்ல அந்த கேட்டகரிக்குள்ள ஃபாலோ ஆகுறாங்க, அப்ப கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஆனா சயின்டிபிக்கலி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டு ஒரு ப்ரெடிக்ஷனா இந்த ப்ரெடிக்ஷன் வச்சுக்கலாம். 99.9% இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப கிளியர் கட்டா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்ம மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல மேபி +or-2 உங்களுக்கு வரலாம். பட் எந்த ஐடியாவுமே இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு நீங்களே நாம ஒவ்வொருத்தங்களா போய் 1000 பேர் இதை கேட்க முடியாது. ஆனா 1000 பேர் ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை கொடுக்குறப்ப அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம மேனிபுலேட் பண்ணி நம்ம இன்டர்ப்ட் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம எடுத்து ஒரு ஃபைனல் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி இட் இஸ் அ ப்ரெடிக்ஷன். இட் இஸ் அ மெயின் எய்ம் ஃபார் திஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது தான்.
ரைட், வாட் எவர் இட் இஸ், நிறைய மார்க் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. ஒரு ஜென்ரலா இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 135 பிளஸ் இருக்கிறவங்க 100% படிக்கலாம். 130 பிளஸ் இருக்கிறவங்க படிக்கலாம். 130க்கு கீழே இருக்கிறவங்க உங்க ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்குள்ள அது ஃபிக்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அந்த விஷயத்த கான்பிடென்ட்டா இறங்குறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? பட் கண்டிப்பா இந்த வாட்டி நமக்கு போன தடவை இருந்ததை விட இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஆனா நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப், அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆப்டிடியூட்ல ரொம்ப யோசிச்சு ஆன்சர் போடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில ஆன்சரு அப்படிலாம் இருந்ததால அந்த விஷயம் வந்து நமக்கு நிறைய டைமை ரெஸ்யூம் பண்ணுச்சு. அந்த டைமை கன்சியூம் பண்ணதால நமக்கு நிறைய கொஸ்டின்ஸை நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி சேலஞ்ச் அப்படிங்கிறது 33 பிளஸ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல எது வேணும்னாலும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஒன்னு அது இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதால அதுதான் இந்த தடவை கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய, ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அதனால என்ன ஃபேக்டரா இருந்தாலும் ஒரு ஜென்ரலா நீங்க 130 பிளஸ் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் அடுத்தது செப்டம்பர்ல வந்து நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுனால உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அடுத்த குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும். அதனால இன்னும் இருக்கக்கூடிய இந்த 40 நாள்ல நமக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸ்ல ஒன்றும் பெருசா எதுவும் நடந்துட போறது இல்லை. அவங்க இன்னும் ரிசல்ட் விடுறதுக்கு டெஃபினட்டா தே வில் டேக் 1 more month. அதனால நம்ம அதுக்குள்ள குரூப் 2 எக்ஸாமினேஷன் நம்ம ரொம்ப பெட்டரா படிச்சு முடிச்சிடுறப்ப ரொம்ப ஈஸியா நம்மளால அடுத்து குரூப் 1 வந்து அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள நம்மளால படிச்சிட முடியும். ஸோ குரூப் 1 மெயின்ஸை பத்தின நிறைய அப்டேட்ஸ் 1 by 1 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். குரூப் 1 மெயின்ஸுக்கு லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல நம்ம சிக்ஷால இருந்து 6 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நிறைய பேர் வாங்கணும். அதுல வெரி பர்டிகுலரா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம்ல ரைட்டிங் ப்ராக்டிஸ், மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வி ஆர் ஹியர். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதனால அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அப்டேட்ஸும் 1 by 1 உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 15ல இருந்து குரூப் 1க்கான அந்த டெஸ்ட் பேட்ச், ரெகுலர் டெஸ்ட் பிராக்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகும். ஸோ குரூப் 2 வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்லோ மேனர்ல கொண்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை விகரஸா கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறதால தான் அந்த விஷயம். ஏன்னா எல்லாருக்குமான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 இருக்கட்டும். ஏன்னா இது 90 போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல குரூப் 2 2300 போஸ்ட். இப்போதைக்கு நமக்கு வேலை, நான் குரூப் 1 மட்டும்தான் எழுதுவேன், வேறெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது பெரிய தப்பு. ஸோ குரூப் 2 ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதுல மேக்ஸிமம் என்ன மார்க் வாங்க முடியுமோ அதை வாங்குவோம். ஏன்னா குரூப் 2ல இந்த வாட்டி ப்ரிலிமினரியில வாங்கக்கூடிய மார்க்கும் மெயின்ஸ்ல நிறைய பிளே பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கிறதால ப்ரிலிமினரியில நீங்க ஒவ்வொரு ஏரியாவையுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். அதனால வாட் எவர் இட் இஸ், குரூப் 1ல நீங்க என்ன மார்க் வந்திருந்தாலும், என்ன கேட்டகரிக்குள்ள இருந்தாலும் அதை பத்தி நீங்க வருத்தப்படாம குரூப் 2 ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இதுல நீங்க அதிகமான மதிப்பெண் இருந்தா தைரியமா இருங்க. கம்மியா மதிப்பெண் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். குரூப் 2 ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 1 மெயின்ஸை அது எந்த நேரத்துல வந்தாலும் உங்களுக்கான முழு பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். அதை பத்தி எல்லாம் பயப்படவே வேண்டாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சா கூட அந்த குரூப் 1 மெயின்ஸ் தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும், பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஏற்கனவே இங்க அந்த குரூப் 2 மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, குரூப் 1 மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். எப்படி எந்த மாதிரியான விஷயம் இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்கும், கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கிளாஸஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த விஷயத்த ரொம்ப சரியா கொண்டுட்டு போய் உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதா பண்ணிடலாம். ரைட், ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ்ல ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இரு அப்படின்னு சொல்லி. ஸோ குரூப் 1ல நீங்க கம்மியா மார்க் வாங்கியிருந்தாலும், அது கவலையா இருந்தாலும், ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். வச்சுட்டு அழுதுட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா உழுது கொண்டே இரு. உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்ன மார்க் கம்மியா வந்தாலும், என்ன மன சஞ்சலம் இருந்தாலும், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் சரியா நம்மள ஒப்படைச்சு வேலை செய்யறோமா அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணுங்க. மீதி இருக்கிறது எல்லாமே 1 by 1 உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அப்டேட்ஸா இங்க வரும். அண்ட் ஸ்டே டியூன்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச்.